கேக் செய்யணுமா? இட்லி குண்டாலே கேக் செய்யலாங்க, மைக்ரோ ஓவனே தேவையில்லை. வாங்க பார்க்கலாம். 2 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறேன். ஓகே, 2 கப்பு. கரெக்டாக 2 கப்பு. நாட்டு சக்கரை அதே அளவில் 1 கப்புக்கு நல்லா கோபுரமாக எடுத்துக்கிறேன். சுகர் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இவங்களை ஒரு 2½ டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். பேக்கிங் சோடா 1 ஸ்பூன். பேக்கிங் சோடா கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அண்டு பேக்கிங் ஆப்பம் சால்ட்டு, கொக்கோ பவுடர். ஓகே, ஸோ கொக்கோ பவுடர் கரெக்டாக 2½ எடுத்திருக்கேன். ரீஃபண்ட் ஆயில். ஓகே, ஸோ ரீஃபண்ட் ஆயில் தான் பெஸ்ட்டு. ஸோ ரீஃபண்ட் ஆயிலை எடுத்திருக்கேன். கரெக்டாக 1 கப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு. இப்போ இவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அடிச்சுக்கோங்க வரும். ஃபைனலாக நம்ம பால் ஆட் பண்ண போகிறோம். சுகர்லாம் இருக்குது இல்லையா, சுகரு அந்த நாட்டு சர்க்கரை எல்லாமே நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி க்ரீமியாக வரும். நல்லா மில்க் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே கப்பு தான் எடுத்துருக்கேன், ஒரே கப்பு. நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பு குவான்டிட்டி கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நல்லா இவங்களை அடிச்சுக்கலாம். நல்லா கைவிடாமல் அடிச்சுக்கோங்க. ஸோ நம்ம கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுட்டு அதில் நம்ம ஒரு முறை வாஷ் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதனால் நான் இதில் போட்டு நல்லா அடிச்சுக்கிறேன். இப்போது இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா க்ரீமியாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ மில்க் ஆட் பண்ண உடனே இப்போ நமக்கு தெரியுதுங்களா, கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு. நல்லா அப்படி எடுக்க இன்னும் சூப்பராக வரும். மீதி இருக்கிற பாலையும் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்ல பொறுமையாக அடிச்சுக்கோங்க. நல்லா அடிச்சுக்கோங்க. கைவிடாமல் நம்ம எவ்வளோ அடிக்கிறோமோ அவ்வளோ பெருசாக நமக்கு நல்ல ரிசல்ட் தரும். கேக்கு அந்த இது தெரியணும், சாஃப்ட்னஸ்ஸு. ஸோ இப்போ கொஞ்சம் வருது. ஓகேவா? ஸ்ட்ரக்சர் கரெக்டாக வருது. ஸோ என்ன பண்ணுங்கள், அந்த வீட்டுக்கோவம் இந்த வீட்டுக்கோவம் எத்தனை வீட்டுக்கோவமோ எல்லாத்தையும் சேர்த்து அடி 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 அடின்னு அடிங்க. நல்லா அடிக்க 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 அந்த க்ரீமிங் ஸ்ட்ரக்சர் சூப்பராக வரும். இப்போ உங்களுக்கு நான் ஷேக் பண்ணும்போதே தெரியும். நல்லா இப்படி எடுக்கும்போது வருதா? ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் ஒன்லி ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் யார் மேலே இருக்கிற கோவத்தை கட்டுன்னு காட்டுங்க. நல்லா வரட்டும். ஸோ மிக்ஸி ஜாரில் செய்யும்போது நம்ம கையில் பண்ணும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம தான் பேசிக்லி சோம்பேறியில். அதனால் ஸோ இந்த மாதிரி நல்லா அடி 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 அடின்னு அடிங்க 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 அடிச்சுக்கிட்டே இருங்க. நல்லா வருதா? சூப்பரில். கொஞ்சம் ரெஸ்ட். முடியலப்பா, கஷ்டமாக இருக்குப்பா, வெரி கஷ்டம் 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 கஷ்டம். கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் தெரியுதா? கொஞ்சம் ஓரளவுக்கு ஷைனிங் வந்திருக்கா? ஸோ இந்த மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் அடிக்கும் போது ஷைனிங் வர 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 பர்ஃபெக்டாக வந்துடும். கொஞ்சம் நேரம் குட்டீஸ்க்கு வேலை கொடுத்துருக்கேன். ரொம்ப டயர்டாகிட்டோம். அவங்க தானே விரும்பி சாப்பிட போகிறாங்க. ஸோ நல்லா அடி அடி அடின்னு அடிமா அடிமா அடிமா
சூப்பர்மா, பொறுமையாக பண்ணு. குட் குட் குட். இந்தமாரி குழந்தைங்கள அப்பப்போ கூட்டு கொஞ்சம் வேலை வாங்கிக்குவாங்க, பெஸ்ட்டு. கொஞ்சம் கலைக்கு ரெஸ்ட் எடுக்கிற கேப்பில் இந்த பக்கமாக இட்லி பாத்திரத்தில் நல்லா ஓரளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாகவும் சூடாகட்டும். நம்ம அதுக்குள்ளே ஒரு முறை ஷேக் பண்ணி கப்பில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நமக்கு அந்த ஸ்ட்ரெச்சர் வரப்போகுது. ஓகே, சூப்பராக வந்துடுச்சா? ஃபைன். ஸோ கொஞ்சம் ஃபைனலாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த குட்டி கப்பில் கொஞ்சோண்டு ஆயில் விட்டுட்டு மாவு எடுத்துக்கிறேன். ஸோ நல்லா இவங்க ஃபுல்லு அந்த கப்பில் போட்டாச்சு. ஸோ இந்த கப்பில் ஓகேவா? கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கிற மாவு போட்டுக்கோங்க. அதே போல் இதுலையும் நல்லா இதையே இதில் போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? பர்ஃபெக்டாக வந்துடுச்சா? டன். இப்போது ஒரு கரண்டியில் எடுத்து சேஞ்சஸ் நல்லாவே உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த மாதிரி கரண்டியில் ஒரு முறை நல்லா எடுத்துகிட்டு கலரி கொடுத்துக்கோங்க. இப்போது இதில் ஸோ இந்த அளவுக்கு போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கப்பில் இப்போ நல்லா ஸோ இவங்களை நம்ம அப்படியே மூவ் பண்ணிடலாம். 2 கப்பை ஊற்றிட்டு கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கணும். கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாவ், செம்ம சூப்பர் மகாலட்சுமி. ஸோ இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் நமக்கு இவங்க ரெடி. ஓகேவா? ஸோ நல்லா பூ மாதிரி பொழந்துருக்கு பாருங்கள். ஹச்சோ சூப்பர். சூப்பராக கேக் வந்தாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறமா ஓரமாக கார்னரில் அப்படியே ஸ்பூன் வச்சு நம்ம அப்படியே சொல்லிட்டு வந்து சூப்பராக வந்து கீழே விழுந்துருவாங்க. அவங்கள அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். ஸோ அருமையாக பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சேம் இதே ஸ்ட்ரக்சரில் ஒரு டேஸ்ட் வைஸ் தாறுமாறு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்கும், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ சூப்பரான ஒரு ப்ரௌனி கேக் ஹெல்த்தியாக நம்ம ராகி மாவில் செஞ்சுருக்கோம். செம ஃபென்டாஸ்டிக், சான்ஸே இல்லை. ஸோ நான் பல முறை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோஸ் இன்னும் நான் போஸ்ட் பண்ணவே இல்லை, ட்ரை பண்ணி போட்டிருக்கேன். செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். நான் ஒன்று நடுவில் சாக்லேட் வைக்கல. ஸோ சாக்லேட் வச்சு தான் ஒன்றும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ சாக்லேட் இல்லாதனால இருக்கிறத வச்சு சிறப்பாக பண்ணி முடிச்சாச்சு. ஐயோ சான்ஸ் இல்லைங்க. நான் சாப்பிட போகிறேன். வாங்க 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 வாங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.